செய்வினை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஜாதக ரீதியா பார்த்தீங்கன்னா, அந்த ராகு, கேது அவங்களுக்கு அந்த கெடுபலன் அப்படிங்கிற அந்த நேரத்தில மட்டுமே செய்வினை அவங்களுக்கு பலிக்கும். ம். மத்த நேரங்கள்ல செய்வினை பண்றது பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆத்ம வல்லமையினாலயும், மனோபலத்தினாலயும் எவ்வளோ பெரிய செய்வினை வச்சிருந்தாலும், அதுலேருந்து அவங்க வெளியில வந்துடலாம். மனோ தைரியம் மட்டும் இருந்தாலே போதும். ம். அதுலேருந்து அவங்க வெளியில வந்துரலாம். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இப்ப செய்வினை வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் ரீதியாவும் சில பாதிப்புகள் இருக்கும். ஓகே. ஒரு சில பேருக்கு கை, கால்கள்ல ம். விளங்காம போறது, ஓகே. கண் ஆக்சிடென்ட் ஓசைகள், அந்த மாரி வரும். ஆக்சிடென்ட், ஆ. விபத்துக்கள், இல்ல ஒ நோய், அதாவது உடல் ரீதியா பார்த்தீங்கன்னா, மருத்துவர்ட்ட போய் பார்த்தீங்கன்னா, எந்த வியாதியுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா உடம்புல ஏதோ ஒரு நோய் தாக்குன மாரி, ம். ஒரு வீடே பார்த்தீங்கன்னா, ஒரு இருள் சூழ்ந்து இருக்கும். ம். அவங்க பார்த்தீங்கன்னா, அடிக்கடி உடல் உடல் சோர்வு அப்படின்னு சொல்லி படுத்திருப்பாங்க. ஆனா ம். உடல் ரீதியா பார்த்தீங்கன்னா, நெறைய நோய்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ம். அவங்களுக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அறிகுறி அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கை, கால்லாம் எரிச்சலா இருக்கும். ம். எவ்வளோ ஏசி போட்டு தூங்குனா கூட, உடல் முழுக்க பார்த்தீங்கன்னா, உஷ்ணமா இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, செய்வினை இருப்பதற்கான ஒரு சில அறிகுறிகள் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம தாந்திரிக ரீதியாவும் சரி பண்ணிக்க முடியும். தெய்வங்கள் மூலியமாவோ, அவங்க குலதெய்வங்கள் மூலியமாகவோ, இல்ல இஷ்ட தெய்வங்கள் மூலியமாகவோ, அவங்க எந்த அளவுக்கு பக்தி செலுத்துறாங்களோ, அதன் மூலியமாவே அத சரி பண்ணிக்க முடியும்.